தெய்வீக சூழலில் நிறையா வாழாமல் இல்லை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் தெய்வீக சூழலோடைய காரியம் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ அந்த இதை விளங்கிக்கொள்ளணும். நமக்கு வந்து 2 விதமான நிலை இருக்குது. ஓகே, 2 சூழல் இருக்குது. ஒன்று இயற்கை சூழல், இன்னொரு ஆவிக்குரிய அப்படின்னா தெய்வீக சூழல். இப்போ தெய்வீக சூழலில் வாழும்பொழுது நீங்கள் தெய்வீக தன்மையில் செயல்படுவீங்க. இயற்கை சூழலில் வாழும்போது நீங்கள் அந்த தெய்வீக தன்மையில் செயல்பட முடியும். ஓகே, ஆனால் நீங்கள் இதில் வாழாமல் அதில் ரொம்ப வாழ்ந்தீங்கன்னா, தெய்வீக சூழலில் நிறையா வாழாமல் இல்லை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் தெய்வீக சூழலோடைய காரியம் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் அங்கே இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் இருக்கிற அந்த சார்ஜில் வச்சு தான் ஓடும். நீங்கள் இங்கே வரணும், மறுபடியும் இங்கே வந்தால் தான் ரீசார்ஜ் ஆகும். புரியுதா? என்னதுக்கு அப்பப்போ ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபுல்லாக இருக்கணும் பஸ்ஸை, அப்போ தான் கேம் விளையாட முடியும். ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் ஃபோன் அடித்தா நம்ம ரொம்ப நேரம் பேச முடியும், டிக்டாக்லாம் பார்க்க முடியும், அப்பப்போ போஸ்ட் பண்ண முடியும். ஏன் பேட்டரி ஃபுல்லாக இருக்கணும்? அப்போ தான் எங்கே போய் மாட்டிக்கிட்டாலும் யாரையும் நான் தொடர்பு கொள்ள முடியும், வேஸ்ட் போட முடியும், எங்கேனாச்சும் நான் போகிறதா இருந்தா. ஓகே, அப்போ பேட்டரி இல்லாமல் எல்லாம் இருந்தோம் என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஃபோன் இருந்து அது பேட்டரி சார்ஜ் ஆகலைன்னா என்ன ஆகும்? எதுவுமே பார்க்க, இன்டர்நெட் கூட உள்ளுக்கு இருக்குது, டாட்டா கூட இருக்குது, ஆனால் பேட்டரி இல்லைன்னா என்ன ஆகாது? எதுவுமே செயல்படாது. அந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன ஆகணும்? இங்கே இருக்கணும். அதை வந்து நான் எப்படி முன்ன வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏய் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கணும் தெரியுமா, ஜெபம் பண்ணணும் தெரியுமா, அதை நான் சொல்ல. நீங்கள் வாழ்கிற சூழலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த சூழலில் வாழ இம்பார்ட்டன்ஸ் கேளுங்க. இந்த இயற்கை சூழலில் வாழவங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் மனுஷனுக்கு தேவையோ அதெல்லாம் அவங்களுடைய கவனமாக இருக்கும். ஆனால் இந்த ஆவிக்குரிய சூழலில் வாழ்கிறவங்களுக்கு அவங்க கவனம் அதெல்லாம் இல்லை. அவங்க கவனம் அதெல்லாம் இருக்காது. அவங்க கவனம் ஆண்டவருடைய காரியத்தில் அவங்க வளர வளர மற்றதெல்லாம் அவங்களுக்கு சந்திக்கப்படும். அப்படின்னா யார் அவங்களுடைய ப்ரொவைடர்? ஆண்டவர். இங்கே யார் ப்ரொவைடர்? நான் தான். நான் அதுக்கு மாதிரி உழைக்கணும், அதுக்கு மாதிரி சம்பாதிக்கணும், அதுக்கு மாதிரி என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அது இண்டிவிஜுவலிட்டிங்க. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் காட். அண்ட் இந்த இடத்துக்கு வரும்போது காசை வந்து ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு முக்கியம். காசு எடுத்து டைட்ஸ் ஆஃபரிங்லாம் போடும்போது முக்கியம். ஐயோ இவ்வளோ காசு போடணுமா, 1000 வெள்ளி போடணுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தானே சம்பளம் எவ்வளோன்னு. ஆனால் சம்பளத்தை மறைச்சிடுவோம். சம்பளத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம போடுறது தான் நம்ம சம்பளம்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்களே. தப்பிச்சிட்டோம். யாரை ஏமாற்ற முயற்சி பண்ணுறீங்க? உங்களே ஏமாற்றிக்கிறீங்க. நான் யூ ஆர் நீங்கள் தான் ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறுறீங்க. அது யாருக்கு தெரியாது? ஏன்னா ஆவிக்குரிய சூழல்லையோ இல்லை தெய்வீக சூழல்ல இல்லை, ஐஸ் ஆஃப் ஃபெய்த் இல்லை. ஐஸ் ஆஃப் ஃபெய்த் என்னாச்சு? பிளைண்ட் ஆச்சு, பிளாக் ஆச்சு. அப்போ இங்கே 10,000 வெள்ளிக்கு ஒரு வியாபாரத்தை ஆண்டு வச்சிருக்கிறாரு. 6 வெள்ளி போடும்போது தான் அங்கே திறக்க போகுது. கண்ணு குருடன் ஆயிட்டிய போச்சே. ஆசீர்வாதங்களுக்கு வேற யாரும் தடலை, நம்ம தான். பண்றது தான் தடையாகுது, நீ செய்யறது தான் தடையாகுது.
அதனால் ஆண்டவர் சொல்லாது, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு இதாக அப்படின்னா சம்திங் ராங். ஒரு தண்ணி வந்து சரியா அந்த